Hi friends. 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 Now Ganesh Raghav. நேற்று எக்கச்சக்க கங்க்ராச்சுலேஷன் கமெண்ட்ஸ் வந்தது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள். எல்லாரும் அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ஊட்டி மாரியம்மன் காளியம்மன் கோயில் முன்னாடி இருக்கேன். இன்னைக்கு பழையசிவரம் வந்திருக்கோம். சதாசிவ கோணை மலைன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்கு, புத்தூர் கிட்ட. அங்கே தான் இன்னைக்கு போக போகிறோம். ரொம்ப சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். சனி சிக்னாப்பூர் இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் போல் ட்ராவல்னு சொன்னாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோவில் உண்மையாலே சூப்பராக இருக்குது. இந்த ஆர்கிடெக்சர், இந்த சிற்பக்கலை. கொச்செங்க சோழ நாயனார் இவர் தான் இந்த கோயிலை கட்டினது. இந்த துணியிலேருந்து வர அந்த சாம்பல் இந்த எரிஞ்சிட்டே இருக்குல்ல, பாபா இறந்ததுலேருந்து இந்த 100 வருஷத்துக்கு மேலே இதை தொடர்ந்து எரிய விட்டுட்டு இருக்காங்க. சில்க் காட்டன்லையும் சரி, பியூர் சாஃப்ட் சில்க்லேயும் வர மாதிரி டிசைன் இதில் போட்டிருக்கோம். மெசரஸ் காட்டனில் அதே மாதிரி கலர் காம்பினேஷன் வரும். சில பேர் அந்த காட்டன் ஃபினிஷில் வந்து கலர் வரதெல்லாம் சொல்லுவாங்க. 50லேருந்து ஹையஸ்ட் வந்து டெய்லி வேர் சாரி, ஆஃபீஸ் வேர் வந்து ஹையஸ்ட் வந்து 1200 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி உட்காந்து ஒரு வீடியோ பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கடைசியாக வந்து இந்த சில்வர் ப்ளே பட்டன் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோ, இதுவும் ஒரு சந்தோஷமான தருணம், ஒரு சந்தோஷமான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்து 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கிறோம். இவ்வளோ அன்பு, இவ்வளோ நாள் நம்மளை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி. யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இவங்கெல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அனைவருக்கும் நன்றி. என்னை கைட் பண்ணவங்களுக்கு, எனக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களுக்கு, கூட இருந்தவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம சேனலோட பாதை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விளாக்ஸு, இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ போடலாம், அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் அத்திவரதர் வந்தார். அத்திவரதர் வந்து 48 நாள் தரிசனம் நம்மளுக்கு தந்து நம்மளை வந்து எனக்காகவே வந்தாருன்னு நான் சொல்லலாம். நம்மளை இவ்வளோ தூரம் தூக்கி விட்டுருக்காரு. இவ்வளோ பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அன்பு காட்டுறாங்க. ரொம்ப நன்றி. அத்திவரதருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் வந்து இப்படி டெம்பிள்ஸ், ட்ராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே நம்ம சுற்றிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஜேர்னியில் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் இல்லாமல், உங்களோட சப்போர்ட்ஸ் இல்லாமல், உங்களோட அன்பு, பாசம், அரவணைப்பு இல்லாமல் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ்லேருந்து
கண்ணு, செல்லம், பட்டு அப்படின்னு கொஞ்சி கொஞ்சி கமெண்ட் போடுறவங்கலேருந்து பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்தும் உங்களோட கமெண்ட்ஸ்னால தான் வந்து நாங்கள் 48 நாள் அத்திவரதரை வந்து தரிசனம் பண்ணோம். இல்லைனா அது சாத்தியமே கிடையாது. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் சாத்தியமே கிடையாது. அதுக்கு நீங்கள் தான் காரணம். அதுக்கப்புறமாவும் உங்களோட கமெண்ட்ஸ்னால தான், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் வந்து இந்த சேனல் இவ்வளோ தூரம் ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப நன்றி அவங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரசிகர் மன்றம் ஸ்டார்ட் பண்ணாங்க குவைத்தில் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்போது. அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. இந்த வருஷமும் ஒரு அவார்டு அமைச்சிருக்காங்க. இதுதான் குவைத் ரசிகர் மன்றம் சார்பாக அனுப்பின அவார்டு. ரொம்ப நன்றி அவங்களுக்கும். மனோகர் அண்ணன், வினோத் அண்ணன், விவேக் அண்ணன், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அங்கே, ரொம்ப நன்றி. அவங்க ரசிகர் மன்றம் ஆரம்பித்த அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், தமிழர்களுக்கு வந்து நம்ம நாட்டு மேலே, நம்ம நாட்டோட கல்ச்சர் மேலே, கோவில்கள் மேலே எவ்வளோ ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு, நம்மளோட மதிப்பு, நம்மளோட கோவில்கள் மதிப்பு வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க மட்டும் இல்லாமல், குவைத் மட்டும் இல்லாமல், யூஎஸ்ஏ, யூகே, மலேசியா தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், அவங்க எல்லாருக்கும் நன்றி. அவங்க அப்பப்போ என்னை வந்து விசாரிப்பாங்க, என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் விசாரிப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இது மட்டும் இல்லாமல் இன்னும் யாருக்கு நன்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் அழுத்தி நம்மளை சப்போர்ட் பண்ணவங்களுக்கும், அதுக்கப்புறமா அந்த கூகுள் பே லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அது மூலயமா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னை நேரில் அங்கங்கே எங்கன்னா பார்த்து அங்கேருந்து அவங்க பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. உங்களுக்கு இப்படி பார்த்துருக்கேன், அப்படி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் அன்றைக்கி நேரில் பார்த்து என்கிட்ட பேசின அந்த ஒரு நாள் அப்படியே என்னோட ஹாப்பி, அந்த நாளையே மாற்றிடும். எவ்வளோ பின்னாடி டென்ஷன்ஸ் இருந்தாலும், எவ்வளோ விஷயம் இருந்தாலும் அவங்களோட அந்த வார்த்தைகள் வந்து மாற்றிடும். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த மாதிரி நிறைய நாள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு நம்மளோட வாழ்க்கை. நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆசைகள்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய இதுவெல்லாம் கிடையாது. நல்லவனாக இருக்கணும், மற்ற யாருக்கும் வந்து கெடுதல் பண்ணக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட பாத்தில் போயிட்டுருக்கணும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். கணேஷ் ராகவ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி நம்ம என்னப்பா சாதனை பண்ண, நீ என்னப்பா சாதனை பண்ணன்னு கேட்க சொல்ல நான் என்ன நினச்சிப்பேன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் ஒரு நல்லவனாக வாழ்ந்தது சாதனை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா அத்திவரதர் 48 நாள் தரிசனம் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி அது மூலயமா நிறைய பேர் வந்து தரிசனம் பார்த்து அது வந்து ஒரு சாதனையாக நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன், நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 4 இடத்துக்கு போக சொல்ல 4 பேர் என்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு நல்ல அண்ணன், நல்ல தம்பி அப்படின்னு மற்றவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டோம் நம்ம, ரொம்ப ரொம்ப ஹாப்பியான தருணங்கள் அதெல்லாம். அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட அன்பு, பாசம் மட்டும்தான். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன. நான் இதே மாதிரி தான் வீடியோஸ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த லைஃப் ஸ்டைல் விளாக்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், கணேஷ் ராகவ் விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண மாதிரியே திரும்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்கிட்ட எதனா கேள்வி கேட்கணுன்னா கேள்வி கேளுங்க, கீழே கமெண்ட்டில் கேள்வி கேளுங்க. நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். கேள்வி கேட்குறதா இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் சஜஷன்ஸ் வேணுனாலும் இந்த வீடியோலேயே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி நன்றி நன்றி. பை.